நம்ம வீட்டில் தீபாவளி பலகாரம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதிரசம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஒரு படி பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி, அதை நல்லா அமுக்கி விட்டு, க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா போதும். அது நல்லா சோக்காயி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். அதை அத்தை ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. எனக்கு அதிரசம் செய்ய தெரியாது. அதனால் எங்கள் அத்தையோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட்டாசு வாங்கிட்டு வந்ததுலேருந்து என் பிள்ளைங்க பட்டாசு வெடிக்கணும், பட்டாசு வெடிக்கணும், இல்லாட்டி ஸ்கூல் போகமாட்டேன்னு சொல்லியே நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதனால அதை ஊற வச்சுட்டு இன்றைக்கி ஒரே ஒரு பட்டாசு மட்டும் வெடிக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு வெடியெல்லாம் வெடித்தா பயம். அதனால புஸ்வானம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சேன். பக்கத்தில் குட்டி குட்டி பசங்களாம் இருந்துகிட்டு இருந்தாங்களா, அவங்க கூட ஜாலியாக வெடி வெடித்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. தீபாவளி இப்போயே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நாளில் தீபாவளி ஓடிடும். அப்படியே தம்பிங்களையும் ஹோம்ஒர்க் எழுத வச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.